வணக்கம் மக்களே, நீங்க இப்ப இந்த வீடியோல பாக்குறீங்கல்ல, இதுதான் கோரல் ரீஃப் பாரடைஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஏர்வாடி அப்படின்னு ஒரு கோஸ்டல் வில்லேஜ் இருக்கு. அங்க தர்கா ரொம்ப பிரபல்யம். அந்த ஏர்வாடி தர்காக்கு பின்னாடி பிச்சை மூப்பன் வலசை அப்படின்னு ஒரு கோஸ்டல் வில்லேஜ் இருக்கு. அந்த இடத்துல தான் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டால நடத்தப்படுற இந்த கோரல் ரீஃப் பாரடைஸ் இருக்கு. இங்க என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கிளாஸ் போட்ல உங்களை கூட்டிட்டு போய் கடலுக்குள்ள இருக்க கோரல்ஸ் எல்லாம் உங்களை காட்டுவாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இந்த இடத்த பத்தி ஏற்கனவே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ 2 வருஷத்துக்கு கழிச்சு நான் இந்த இடத்துக்கு வரும்போது நிறையாவே மாறி இருக்குங்க. நல்லா அழகுபடுத்தியிருக்காங்க. இடமும் சரி பார்க்கறதுக்கு முன்னை விட ரொம்ப நல்லாவே இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்றாங்க. நாங்க போன சமயம் ஹாலிடே டைம் அப்படிங்கிறதுனால க்ரௌடு இருந்ததுங்க. இல்லைன்னா மற்ற ஒர்க்கிங் டேஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ க்ரௌட் இருக்காது. அந்த போட் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 பேராக இருந்தால் தான் போட் எடுப்பாங்க, இல்லைன்னா கஷ்டம். ஸோ நாங்கள் லீவ் நாள் அப்படிங்கிறதுனால ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க, போட்டை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள இருக்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோரல்ஸை பற்றிலாம் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது. ஏன்னா நமக்கு பெரும்பாலும் இது தெரியாது என்னென்ன கோரல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் அழகாக கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன கோரல்ஸ்லாம் இருக்குது. இந்த எல்லா கோரல்ஸுமே இந்த இருக்கிற கடல் ஏரியாவில் இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாகவே இருக்கும். உங்களுக்கு லக் இருந்தால் அந்த கோரல்ஸை எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இடமும் சரி நல்லா குழுன்னு இருக்கு, ரொம்ப காமாவும் இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கிற ஒரு அருமையான பிளேஸ் தான் இந்த இடம். இதுதான் டிக்கெட் கவுண்டரு. ரெட்டுக்கு 250 சார்ஜ் பண்றாங்க. பக்கத்திலே கேண்டீன் இருக்கு. உங்களுக்கு தேவையானதை நீங்க வாங்கி சாப்பிட்டு. நாங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட வந்திருந்தோம். போட்டில் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு போட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வரைக்கும் நம்ம இந்த பீச்சை ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு போய் வாக்கா நாங்கள் வந்தோம். பார்த்தா பீச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நம்ம ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கோமா இல்லை வேற எங்கேயாவது வெளிநாட்டில் இருக்கோமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான இடங்கள். இது எல்லாமே பார்க்கறதுக்கு கண்ணில் எடுத்து ஒத்தி வச்சுக்கலாம், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த இடத்த நான் இன்னொரு ஆங்கிளில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்க. இது ஒரு அழகான அருமையான பீச் தான், சரிங்களா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அதாவது மால்தீவ் பக்கம்தான் இந்த மாதிரி பீச்செல்லாம் அவங்களால பார்க்க முடியும். நம்ம ராமேஸ்வரம் பக்கமே இவ்வளோ அழகான பீச்செல்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேவ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது ராமேஸ்வரத்தில் 2 கடல் இருக்குது, ஒன்று ஆண் கடல் ஒன்று, பெண் கடல் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் கடல், ஆனால் வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வருது. பீச்சும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா அந்த ப்ளூஷாக பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரொம்ப அருமையான பீச். நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய போட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம போய் தான் போட்டு வரக்கூடிய அந்த இடத்துக்கு போனோம். ஸோ இப்போ நான் அவங்க போயிட்டுருக்கேன். இது நல்ல கடலில் கொஞ்சம் தூரத்தில் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். இந்த வேவ் சவுண்டு உங்களுக்கு கேட்குதுல்ல, ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஸோ நாங்கள் போக வேண்டிய போட்டு வந்துக்கிட்டு இருக்கு.
இதுதான் நாங்கள் போக வேண்டிய போட்டு. ஏற்கனவே நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. கடல் நடுவில் இருக்க ஒரு மணல் திட்டில் இறக்கி விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறம் அதே போட்லேயே கோரல் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த போட்டு வந்துருச்சு. இப்போ போட்டில் ஏறி இந்த கடலுக்கு நடுவில் ஒரு மணல் திட்டில் இறக்கி விடுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த மணல் திட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஆளுகளாக நிற்கிறாங்களே, அதுதான் அந்த மணல் திட்டு. அங்கே இருந்து இந்த கடல் இருக்கிற இடத்த பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கே இருந்து தான் கோரல் இருக்கிற இடத்துக்கு தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த மணல் திட்டில் இறங்கி அந்த அழகான இடத்த நம்ம இப்போ ரசித்து பார்ப்போம். இப்போது நம்மளை இந்த மணல் திட்டில் இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து இந்த மணல் திட்டை பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கடலுக்குள்ளே இங்கே இருக்கிறவங்க இறங்கி நிறைய சிப்பிலாம் எடுக்கிறாங்க. அங்கே பாருங்கள், சின்ன சின்ன பையா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க எடுத்தது. ஸோ இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல இருக்க இறந்து போன பவளப்பாறைகளோட துகள்கள்லாம் இருக்கும். அதை நம்ம ஒரு விளையாட்டாக கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அது அஃபென்சிவ். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு அதை எதையும் நம்ம தொடாமல் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணும். நான் இப்போது இந்த இடத்தோட அழகை உங்களுக்கு நான் காட்டுறேன். எவ்வளவு பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த இடத்த விட்டு கோரல்ஸ் இருக்க இடத்த நோக்கி இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுதான் அந்த கிளாஸ் போட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் வழியாக தான் நம்ம பார்ப்போம். தண்ணிலாம் பார்க்குறதுக்கு பச்சை பசேன்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கோரல்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. லக் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த போட்டு வந்து கோரல்ஸாக இருக்கிற ஏரியாவுக்குள்ளே வந்துடுச்சு. கீழே பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது பாருங்கள் கோரல்ஸ். இது வந்து அந்த கோரல்ஸ் இருக்க ஏரியாவில் எடுத்தப்பட்ட வீடியோ தான் இது. சில சமயங்களில் அலை அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு தெளிவாக தெரிய வாய்ப்பு இல்லை. நான் முன்னாடியே இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோரல்ஸு இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோரல்ஸு. ஸோ இத்தனை வெரைட்டி ஆஃப் கோரல்ஸும் இந்த கடலில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அழகழகெல்லாம் இருக்குது. பட்டு நம்ம தேடி போனோம். நம்ம நேரத்துக்கு அலைகள் அதிகமாக இருந்ததுன்னா உங்களால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. பட் இத்தனை வெரைட்டியும் இங்கே இருக்குது.
அலை அதிகமாக இருந்ததுனால நல்லா கிளியராக பார்க்க முடியல. ஒருவேளை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கேருந்து பார்த்து